Hi friends, welcome to our YouTube channel. So நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th term 1 சயின்ஸில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது, த ஹைட் ஆஃப் எ ட்ரீ கேன் பி மெஷர்ட் பை. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, மெஷரிங் டேப். ஸோ த ஹைட் ஆஃப் எ ட்ரீ கேன் பி மெஷர்ட் பை மெஷரிங் டேப். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து என்னது, conversion of 7 meter into centimeter gives. ஸோ நமக்கு தெரியும் 1 மீட்டர் ஈக்குவல் டு வந்து எவ்வளோ சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர். அப்போது 7 மீட்டருக்கு ஆன்சர் வந்து என்ன வரும், 700 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் சி 700 சென்டிமீட்டர். தேர்டு கொஸ்டின், குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்ட் இஸ் கால்டு. ஸோ ஏதாவது ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோர்த்து கொஸ்டின், சூஸ் தி கரெக்ட் ஒன். ஸோ இங்கே ஆப்ஷனில் இருக்கிறதுல கரெக்டாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது கிலோமீட்டர், அதுதான் பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா மீட்டர், நெக்ஸ்ட் வந்து சென்டிமீட்டர், அதுக்கப்புறமா வந்து மில்லிமீட்டர். ஸோ கிலோமீட்டர் கிரேட்டர் தேன் மீட்டர், மீட்டர் வந்து கிரேட்டர் தேன் சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் வந்து மில்லிமீட்டரை விட கிரேட்டர். ஸோ ஆன்சர் வந்து என்னது, சி. ஓகேவா. While measuring the length of an object using a ruler, the position of your eye should be. ஸோ அந்த ரூலரோட அந்த லென்த்தை மெஷர் பண்ணும்போது நம்மளோட ஐயோட பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் பி, vertically above the point where the measurement is to be taken. ஸோ vertically above the point where the measurement is to be taken. ஸோ நெக்ஸ்ட் வந்து fill in the blanks. SI unit of length is என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் வந்து மீட்டர். நெக்ஸ்ட் 500 கிராம் ஈக்குவல் டு டேஷ் கிலோகிராம். ஸோ 500 கிராம் அப்படிங்கிறது ஹாஃப் கிலோகிராம். ஓகேவா, ஆர் 0.5 கிலோகிராம், ஹாஃப் கிலோகிராம் 1/2. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் சென்னை கேன் பி மெஷர்ட் இன். ஸோ டெல்லியிலேருந்து சென்னை இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணுவாங்க, இன் கிலோமீட்டர். Next, 1 meter equal to dash centimeter. So 1 meter equal to 100 centimeter. Next, 5 kilometer equal to dash meter. So 1 kilometer அப்படிங்கிறது 1000 meter. ஓகேவா, அப்போது 5 kilometer அப்படிங்கிறது என்னது, 5000 meter. Next வந்து true or false. We can say that mass of an object is 126 kg. ஸோ மாஸை வந்து நம்ம டினோட்டட் பை கேஜி இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து என்னது, ட்ரூ. ஓகேவா, ஸோ இதோட ஆன்சர் வந்து ட்ரூ. செகண்ட் ஒன், லென்த் ஆஃப் ஒன்ஸ் செஸ்ட் கேன் பி மெஷர்டு பை யூஸிங் மீட்டர் ஸ்கேல். ஸோ மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒருத்தவங்களோட செஸ்ட்டை வந்து மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து என்னென்னா ஃபால்ஸ். 10 millimeter makes 1 centimeter. ஸோ 1 centimeter equal to எவ்வளோ அப்படின்னா 10 millimeter. ஸோ அது வந்து என்னது, ட்ரூ. ஓகேவா, தேர்ட் ஒன் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட், a hand span is a reliable measure of length. ஸோ அது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து என்னது, the SI system of unit is accepted everywhere in the world. ஸோ அது வந்து ட்ரூ. ஓகேவா. அப்புறமா கம்ப்ளீட் அனலாகி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சுகர் பீம் பேலன்ஸ், லைம் ஜூஸ் வந்து என்னது. ஸோ சுகர் வந்து பீம் பேலன்ஸில் மெஷர் பண்ணலாம். அப்போ லைம் ஜூஸ் வந்து எதில் வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்னா மெஷரிங் ஜார். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து மெஷரிங் ஜார். அடுத்தது, ஹைட் ஆஃப் எ பர்சன் வந்து சென்டிமீட்டர், லென்த் ஆஃப் யுவர் ஷார்ப் அண்ட் பென்சில் லெட். ஸோ அதாவது உங்களோட ஹைட் வந்து சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பென்சில் வச்சுப்பீங்க இல்லையா, அதோட லெட்டு வந்து எதில் மெஷர் ஆகும் அப்படின்னா மில்லிமீட்டர். ஓகேவா, மில்லிமீட்டர். அப்புறம் மில்க்கு வந்து வால்யூம். அப்போ வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம கிலோகிராமுக்கு தானே வாங்குவோம் வெஜிடபிள்ஸ், அப்போது வெஜிடபிள்ஸ் வந்து கேஜி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, லென்த் ஆஃப் தி ஃபோராம். ஸோ லென்த் ஆஃப் த ஃபோராம் வந்து என்னென்னா கியூபிட். ஓகேவா, ஸோ லென்த் ஆஃப் த ஃபோராம் வந்து கியூபிட், அதாவது முழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் வந்து என்னென்னா மீட்டர். எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் வந்து மீட்டர். நானோ, ஸோ நானோ அப்படின்னா 9. ஓகேவா, 10 power minus 9. நானோ அப்படின்னா 10 power minus 9.
நெக்ஸ்ட் வந்து எஸ்ஏ யூனிட் ஆஃப் டைம். ஸோ டைம் வந்து என்னது, எஸ்ஏ யூனிட் ஆஃப் டைம் வந்து செகண்ட். அப்புறமா கிலோ. கிலோ வந்து என்னென்னா 1000 தானே நம்ம சொல்லுவோம். ஸோ கிலோ வந்து 10^3. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அரேஞ்ச் தி ஃபாலோயிங் இந்த இன்க்ரீஸிங் ஆர்டர். ஸோ இன்க்ரீஸிங் ஆர்டர் அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா மில்லிமீட்ரு வரும், 1 மில்லிமீட்ரு வரும். அதுக்கப்புறமா வந்து என்னன்னா 1 சென்டிமீட்ரு வரும். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து 1 மில்லிமீட்டர், அப்புறமா வந்து 1 சென்டிமீட்டர், நெக்ஸ்ட்டு வந்து 1 கிலோமீட்டர், நெக்ஸ்ட்டு வந்து 1 மீட்டர், அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் என்ன வரும், 1 கிலோமீட்டர் வரும். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து 1 மில்லிமீட்டர், நெக்ஸ்ட்டு வந்து சென்டிமீட்டர், அப்புறமா மீட்டர், அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட்டு வந்து கிலோமீட்டர். ஸோ அடுத்தது வந்து ஆன்சர் இன் எ வேர்ட் ஆர் டூ. ஓகே, வாட் இஸ் அ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம்? ஸோ எஸ்ஐ சிஸ்டமோட ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஐ சிஸ்டமோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஸோ எழுதிக்கிறேன், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் தான் வந்து என்னென்னா எஸ்ஐ சிஸ்டம் ஓட ஃபுல் ஃபார்ம். நேம் எனி ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் மாஸ். ஸோ மாஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எழுதிக்கலாம், பீம் பேலன்ஸ். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். ஸோ இதில் வந்து எது ஆட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர். ஸோ இதெல்லாமே வந்து சேம் தான். அப்போ ஆட் ஒன் வந்து என்னது, கிலோகிராம். ஸோ இதில் வந்து ஆன்சர் ஆட் ஒன் வந்து என்னது, கிலோகிராம். வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ்? ஸோ மாஸோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னது, கிலோகிராம். வாட் ஆர் த 2 பார்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் எ மெஷர்மெண்ட்? ஸோ மெஷர்மெண்ட்டில் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஒன்று வந்து என்னது நம்பர், அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா யூனிட். ஓகேவா, நம்பர் அண்ட் யூனிட். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த ஆன்சர் ஃபார் தி ஃபாலோயிங் கொஸ்டின் வித்தின் த கிரிட். அதாவது இங்கே கிரிட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நான் வந்து இப்போது ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10^-3 இஸ் 1. ஸோ 1 மில்லிமீட்டர் இருக்கு இல்லையா. ஸோ 1 மில்லிமீட்டர் தான் 10^-3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 மில்லிமீட்டர். ஓகேவா, 10^-3 மீட்டர்னு வரும். நெக்ஸ்ட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம். டைமோட எஸ்ஐ யூனிட் வந்து என்ன அப்படின்னா செகண்ட். கிராஸ் வியூ ஆஃப் ரீடிங் எ மெஷர்மெண்ட் லீட்ஸ் டு. கிராஸ் வியூ ஆஃப் நம்ம வந்து கிராஸாக வச்சு ரீட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டு ராங் ஆகும். ஸோ அது வந்து என்னது ஆன்சர் எரர். டேஷ் இஸ் த வாட் எ கிளாக் ரீட்ஸ். டைம். ஸோ டைம், கிளாக்கை பார்த்து நமக்கு என்ன தெரியும், டைம் தான் தெரியும். டேஷ் இஸ் அ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் அன் ஆப்ஜெக்ட். மாஸ். அடுத்த கொஸ்டின், dash can be taken to get the final reading of the recording of different students for a single measurements. ஸோ நமக்கு என்ன பண்ணலாம், ஆவரேஜ் எடுப்போம். ஓகேவா, நம்ம ஆவரேஜ் எடுப்போம். 7th கொஸ்டின், dash is a fundamental quantity. லென்த்து வந்து அதாவது இது வந்து அந்த கிராஸ் வேர்ட் அந்த கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுலேருந்து வர ஆன்சர் தான். லென்த்து வந்து என்னென்னா ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அப்புறமா 8th கொஸ்டின், டேஷ் ஷோஸ் தி டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அன் ஆட்டோமொபைல். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா ஓடோமீட்டர். ஓகேவா, ஆட்டோமொபைலோட டிஸ்டன்ஸை வந்து இது பண்ணுறது ஓடோமீட்டர். A tailor uses dash to take measurement to stitch the cloth. ஸோ த டெய்லர் யூஸ் வந்து என்னது, டேப் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், லிக்யூட்ஸ் ஆர் மெஷர்ட் வித் தி ஃபிசிக்கல் குவான்டிட்டி. என்ன லிக்யூடை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். ஓகேவா. அடுத்து வந்து ஆன்சர் ப்ரீஃப்லி இருக்கு இல்லையா. ஸோ அதில் 3rd கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த 3rd கொஸ்டினில் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 places 43.65 கிலோமீட்டர், கன்வெர்ட் இட் இன்டு மீட்டர் அண்ட் சென்டிமீட்டர். நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. நமக்கு என்ன தெரியும், 1 கிலோமீட்டருக்கு வேல்யூ வந்து என்னது, 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர். ஸோ நமக்கு இப்போ என்ன தெரியும், 43.65 கிலோமீட்டர். அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணி ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நமக்கு இன்னொன்று என்ன தெரியும், 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். ஸோ இதுலேயும் வந்து நம்ம அதில் போட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அது 2 ஆன்சரையும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா.
Next, solve the following பார்த்துக்கோங்க. The distance between your school and your house is 2250 meter. Express this distance in 1 kilometer. நமக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 kilometer வந்து 1000 meter. அப்போ 1 meter வந்து என்னவா இருக்கும், 1/1000 kilometer. ஓகேவா? ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்துக்கோங்க. While measuring the length of a sharpened pencil, reading of the scale at one end is 2.0 cm and at the other end is 12.1 cm. What is the length of the pencil? ஸோ இந்த length of the pencil வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இந்த ரெண்டு எண்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரெண்டு எண்டுக்கோட டிஃப்ரென்ஸ் தான் இதோட ஆன்சர். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ எண்ட்ஸ். ஸோ ரெண்டை மைனஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இதோட ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்த யூனிட் போகலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து சொல்லி முடிச்சது ஃபர்ஸ்ட் யூனிட்டு, யூனிட் 1 மெஷர்மெண்ட். ஸோ இப்போது செகண்டாக வந்து நம்ம செகண்ட் யூனிட் போகலாம். ஸோ செகண்ட் யூனிட் வந்து என்ன அப்படின்னா, ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன். இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யூனிட் ஆஃப் ஸ்பீடோட யூனிட் வந்து என்னது, மீட்டர் பர் செகண்ட். ஆப்ஷன் டி. விச் அமௌங் த ஃபாலோயிங் இஸ் அன் ஆசிலேட்டரி மோஷன். இதில் வந்து என்னென்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? டு அண்ட் ஃப்ரோ மூமெண்ட் ஆஃப் அ வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங். தேர்டு கொஸ்டின், த கரெக்ட் ரிலேஷன் எமோங் தி ஃபாலோயிங் இஸ். ஸோ இதில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கிறது எது அப்படின்னா, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே. ஃபோர்த் கொஸ்டின், கீதா ட்ராவல்ஸ் வித் ஹர் ஃபாதர் இன் எ பைக் டு ஹர் அங்கிள்ஸ் ஹவுஸ் விச் இஸ் 40 km away ஃப்ரம் ஹர் ஹோம். ஷீ டேக்ஸ் 40 minutes டு ரீச் தேர். ஸோ 40 km அவங்க டிஸ்டன்ஸ் வந்து 40 km. அவங்க 40 minutesலேயே அங்கே போய் ரீச் ஆகிட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஷி ட்ராவல்ஸ் அட் எ ஸ்பீட் ஆஃப் 1 km/minute. ஸோ ஒரு மினிட்டுக்கு 1 km வச்சு அந்த ஸ்பீடில் போகும்போது அவங்க வந்து 40 minutesல 40 km ரீச் ஆகிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஷி ட்ராவல்ஸ் அட் எ ஸ்பீட் ஆஃப் 1 km/h. அதாவது ஒரு ஹவருக்கு 1 km போனால் எப்படி 40 km வந்து 40 minutesல போக முடியும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எலோன். So statement 1 alone is correct. அடுத்த question, fill in the blanks. A bike moving on a straight road is an example for dash motion. So இதோட ஆன்சர் வந்து linear motion. Second question, gravitational force is a dash force. So gravitational force வந்து non-contact force. Third question, motion of a potter's wheel is an example for dash motion. So motion of a potter's wheel is an example of rotationary motion. Okay, rotation or rotatory motion. Rotatory motion. Fourth question, when an object covers equal distance in equal interval of time, it is said to be in dash motion. So equal interval of time, equal distance அப்படின்னா அது யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டு அண்ட் ஃப்ரோ மோஷன் இஸ் கால்ட் ஆசிலேட்டரி மோஷன். அது வந்து ட்ரூ. செகண்ட் கொஸ்டின், வைப்ரேட்டரி மோஷன் அண்ட் ரொட்டேட்டரி மோஷன் ஆர் பீரியாடிக் மோஷன். இது வந்து ஃபால்ஸ். ஸோ கரெக்ட் வந்து எப்படி அப்படின்னா, வைப்ரேட்டரி மோஷன் அண்ட் ஆசிலேட்டரி மோஷன் ஆர் பீரியாடிக் மோஷன். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், vehicles moving with varying speeds are said to be in uniform motion. So vehicles moving with varying speed are said to be uniform motion வந்து false. ஓகேவா? அது வந்து சேம் ஸ்பீடில் இருந்தால் மட்டும்தான் யூனிஃபார்ம் மோஷன். வேரியிங் ஸ்பீட் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் மோஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரோபோட் வில் ரீப்ளேஸ் ஹியூமன் இன் ஃபியூச்சர். ஸோ ஃப்யூச்சரில் வந்து ரோபோட்ஸ் வில் ரீப்ளேஸ் ஹியூமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து ஃபால்ஸ். அப்புறமா மேட்ச் த ஃபாலோயிங். சர்க்குலர் மோஷன், ஃபர்ஸ்ட்டு ஒன்று அந்த படத்துக்கு ஆன்சர் வந்து என்னென்னா டி. ஓகேவா? ரொட்டேட்டரி மோஷன். அண்டு செகண்ட் ஒன்றுக்கு வந்து என்ன அப்படின்னா சி, லீனியர் மோஷன். அண்டு தேர்ட் ஒன்றுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆசிலேட்டரி மோஷன். ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து சர்க்குலர் மோஷன். அண்ட் ஃபிஃப்த்து ஒன்றுக்கு வந்து என்ன அப்படின்னா லீனியர் அண்ட் ரொட்டேட்டரி மோஷன். ஓகேவா? 5க்கு வந்து இ. சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து என்ன அப்படின்னா
அது வந்து என்னென்னா லீனியர் மோஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து லீனியர் மோஷன் அண்ட் அந்த பம்பரம் இருக்கு இல்லையா, ஸோ பம்பரம் லீனியர் மோஷன் கிடையாது. பம்பரம் வந்து சுற்றும்போது அது என்ன மோஷன்? ரொட்டேட்ரி மோஷன். ஓகேவா? தேர்ட் ஒன்றுக்கு வந்து என்னென்னா சொன்னேன், சர்க்குலர் மோஷன் தான் வரும். தேர்ட் ஒன்றுக்கு வந்து தேர்ட் ஒன்றுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆஸ்லேட்ரி மோஷன். தேர்ட் ஒன்றுக்கு வந்து ஆஸ்லேட்ரி மோஷன். ஃபோர்த் ஒன் தான் வந்து சர்க்குலர். ஸோ அந்த கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு இந்த டயக்ராம். ஃபோர்த் ஒன்றுக்கு தான் வந்து என்னன்னா சர்க்குலர் அண்ட் ஃபிஃப்த் ஒன்றுக்கு சேம் தான் லீனியர் அண்ட் ரொட்டேட்ரி மோஷன். நான் எகெயின் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து அது லீனியர் மோஷன். ஒன்றுக்கு வந்து சி. ஓகே, ஒன்றுக்கு வந்து என்ன அப்படின்னா சி. செகண்ட் ஒன் அந்த பம்பரம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா ரொட்டேட்ரி மோஷன். ஸோ டூக்கு வந்து டி. தேர்ட் ஒன் இருக்கு இல்லையா, ஸோ தேர்ட் ஒனுக்கு வந்து என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஆஸ்லேட்ரி மோஷன். ஸோ தேர்டுக்கு வந்து பி. ஃபோர்த் ஒன் வந்து என்ன சர்க்குலர் இருக்குது. ஸோ ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ சர்க்குலர் மோஷன். ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து இ தான் லீனியர் அண்ட் ரொட்டேட்ரி மோஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் அன்லாக் இருக்கு இல்லையா, ஸோ அது வாங்க. கிக்கிங் ஏ பால் வந்து காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா ஃபாலிங் ஆஃப் லீஃப் வந்து என்னது நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர் அப்படின்னா ஸ்பீடு வந்து என்னென்னா மீட்டர் பர் செகண்ட். சர்க்குலேட்டரி மோஷன் வந்து ஸ்பின்னிங் டாப், அதாவது பம்பரம் இருக்கு இல்லையா அது. ஆஸ்லேட்டரி மோஷன் வந்து ஸ்விங்கிங் ஆஃப் எ பெண்டுலம். ஸ்விங்கிங் ஆஃப் அ பெண்டுலம். ஸ்விங்கிங் ஆஃப் அ பெண்டுலம். அதுக்கப்புறமா ஆன்சர் இன் 1 or 2 வேர்ட் இருக்கு இல்லையா, அது வாங்க. The force which acts on an object without a physical contact is known as non-contact force. Non-contact force. A change in the position of an object with time is known as motion. The motion which repeats itself after a fixed interval of time is known as oscillatory motion. The motion of an object which covers equal distance in equal interval of time is known as uniform motion. A machine capable of carrying out a complex series of action automatically is known as robots. இந்த ஆன்சர் ப்ரீஃப்லி இருக்கு இல்லையா, அதில் வந்து தேர்டு கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இஃப் யூ ஆர் சிட்டிங் இன் ஏ மூவிங் கார், வில் யூ பி அட் ரெஸ்ட் ஆர் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் யுவர் ஃப்ரெண்ட் சிட்டிங் நெக்ஸ்ட் டு யூ? உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு காரில் வந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது அந்த ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பொசிஷனில் இருப்பீங்க? ரெஸ்ட் பொசிஷனில் இருப்பீங்களா ஆர் மோஷன் பொசிஷனில் இருப்பீங்களா? ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அந்த நீங்கள் வந்து என்ன பொசிஷனில் இருப்பீங்க அப்படின்னா ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருப்பீங்க. ஓகே, ஸோ அடுத்த லெசன் போயிடலாம். ஸோ அடுத்தது வந்து யூனிட் 3 மேட்டர் அரவுண்ட் அஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் நாட் மேட் ஆஃப் மேட்டர். ஆன்சர் சி லைட் ரே. 200 ml of water is poured into a bowl of 400 ml capacity. The volume of water will be. 400 ml கெப்பாசிட்டி இருக்க ஒரு பவுலில் வந்து 200 ml வாட்டர் வந்து போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து போர் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கும் வால்யூம்? இட்ஸ் 200 ml. ஆப்ஷன் சி 200 ml. நெக்ஸ்ட் வந்து சீட்ஸ் ஃப்ரம் வாட்டர்மெலான் கேன் பி ரிமூவ்டு பை ஹேண்ட் பிக்கிங். நம்ம கையாலே எடுத்துடுவோம் இல்லையா, ஸோ ஆன்சர் வந்து ஏ ஹேண்ட் பிக்கிங். Fourth question, light impurities like dust when mixed with rice or pulses can be removed by winnowing. ஓகே, winnowing அப்படின்னா இந்த அரிசியெல்லாம் வந்து அரிசியில் வந்து இது இருந்தால் டஸ்ட் இருந்தால் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மெத்தட் தான் winnowing. Fifth question, dash is essential to perform winnowing activity. என்ன வேணும் அப்படின்னா ஏர் வந்து வேணும். ஆப்ஷன் டி ஏர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இஸ் எஃபெக்டிவ் இன் செப்பரேட்டிங் டேஷ் மிக்சர். ஸோ ஃபில்ட்ரேஷன் வந்து எதுக்கு எஃபெக்டிவ் அப்படின்னா சாலிட் லிக்யூட்டை வந்து அந்த மிக்சரை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு. ஆப்ஷன் பி சாலிட் லிக்யூட். செவன்த் கொஸ்டின், எமோங் தி ஃபாலோயிங் டேஷ் இஸ் நாட் ஏ மிக்சர். ஸோ இதில் வந்து மிக்சர் இல்லாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி வாட்டர்.
fill in the blanks. Matter is made up of. So matter is made up of, answer வந்து என்ன அப்படின்னா atom. In solid, the space between the particle is less than in liquid and gases. Second question answer வந்து liquid and gases. Third question, grains can be separated from their stalks by, answer வந்து என்ன அப்படின்னா threshing. THRESHING, threshing. Fourth question, chilies are removed from upma by dash, hand picking. So இந்த question எல்லாம் just சும்மா. Fifth question, the method employed to separate clay particles from water is called filtration. Fifth question answer வந்து filtration. Sixth question, water obtained from tube well is usually dash water. So tube well இருந்து வர water வந்து என்ன water அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா impure water. Impure water. அடுத்து seventh question, which among the following will get attracted to by magnet? Safety pins, pencil and rubber band. ஸோ இதில் வந்து எது மேக்னெட் கூட அட்ராக்ட் ஆகிருக்கும் நமக்கு தெரியும், சேஃப்டி பின்ஸ். சேஃப்டி பின்ஸ். அடுத்து வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா. ஏர் இஸ் நாட் கம்ப்ரெசிபிள். ஸோ இது வந்து என்னென்னா ஃபால்ஸ். ஓகேவா, ஏர் வந்து ஹைலி கம்ப்ரெசிபிள். செகண்ட் கொஸ்டின், லிக்விட் ஹாவ் நோ ஃபிக்ஸட் வால்யூம் பட் ஹாவ் ஃபிக்ஸட் ஷேப். ஸோ இதுவும் வந்து ஃபால்ஸ். லிக்விடுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஃபிக்ஸட் வால்யூம் இருக்குது, ஆனால் ஃபிக்ஸட் ஷேப் வந்து கிடையாது. தேர்டு கொஸ்டின், பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட்ஸ் ஆர் ஃப்ரீ டு மூவ். ஸோ சாலிட்ஸ் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆக முடியாது. இது வந்து ஃபால்ஸ். ஓகேவா. when pulses are washed with water before cooking, water is separated from them by filtration. ஸோ இதுவும் வந்து ஃபால்ஸ். வாட்டரை வந்து எப்படி வந்து செப்பரேட் பண்ணுவாங்க அப்படின்னா டீகேண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, டீகேண்டேஷன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபில்ட்ரேஷன். ஸோ அது வந்து ஃபால்ஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், strainer is a kind of sieve which is used to separate a liquid from solid. அது வந்து true. Sixth question, grain and husk can be separated by winnowing. அதுவும் வந்து என்ன அப்படின்னா true. air is a pure substance. ஸோ air is a pure substance அப்படிங்கிறது வந்து false, because air வந்து என்னென்னா mixture of gases. butter from curd is separated by sedimentation. ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா செடிமெண்டேஷனால் இல்லை, சேர்னிங், CHURNING, சேர்னிங் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு என்ன பண்ண முடியும், பட்டரையும் கர்டையும் வந்து செப்பரேட் பண்ண முடியும். கம்ப்ளீட் தி கிவன் அனலாகி. சாலிட் வந்து ரிஜிடிட்டி அப்படின்னா, கேஸ் வந்து என்னென்னா ரிஜிடிட்டி அப்படின்னா கேஸ் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. லார்ஜ் இன்டர் பார்ட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து கேஸ். அப்போ சாலிட் வந்து என்னது, லிட்டில் இன்டர் பார்ட்டிக்கல் ஸ்பேஸ். ஓகேவா. ஸோ லார்ஜ் இன்டர் பார்ட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து கேஸ் அப்படின்னா லிட்டில் இன்டர் பார்ட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து சாலிட். தேர்டு கொஸ்டின், சாலிட்டுக்கு வந்து டெஃபினேட் ஷேப் இருக்குது. அப்போ ஷேப் ஆஃப் த வெசல், அதாவது சாலிட்டுக்கு வந்து ஒரு டெஃபினேட் ஷேப் இருக்குது. அப்போ எது வந்து வெசலில் இருக்க ஷேப் எடுத்துக்கும், லிக்விட். ஃபோர்த்து கொஸ்டின், ஹஸ்க் கிரெயின்ஸ் வினோயிங். சாடஸ்ட் சாக் பீஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபில்ட்ரேஷன். அப்புறமா வந்து முறுக்கு ஃப்ரம் ஹாட் ஆயில், ஃபில்ட்ரேஷன். காஃபி பவுடர் ரெசிடியூ ஃப்ரம் டீகாட்டேஷன். ஸோ அதில் ஒரு டேஷ் தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து ஃபில்ட்ரேஷன் தான். சிக்ஸ்த்து கொஸ்டின் வந்து அயன் சல்ஃபர் மிக்சர் மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஓகேவா. ஸோ அயன் சல்ஃபர் மிக்சர் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தீங்க அப்படின்னா,
பிரேக் ஈஸியாக வந்து பிரேக் பண்ண முடிகிறது எது அப்படின்னா மட் பாட். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பிரிட்டில் மட் பாட். அப்புறமா பென்ஸ் ரெடிலி. ஸோ பென்ஸ் ரெடிலி வந்து பிளாஸ்டிக் வயர் தான். ஸோ பென்ஸ் ரெடிலி வந்து பிளாஸ்டிக் வயர். கேன் பி ஸ்ட்ரெச்டு ஈஸிலி. ஸோ ஈஸியாக வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடிகிறது ரப்பர் பேண்டு. கெட் கம்ப்ரஸ்ட் ஈஸிலி வந்து என்னென்னா காட்டன் வூல். கெட் ஹீட்டட் ரெடிலி வந்து மெட்டல் பேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கா, செப்பரேஷன் ஆஃப் விசிபிள் அன்டிசைரபிள் காம்போனண்ட். ஸோ அது வந்து என்னென்னா ரைஸ் அண்டு ஸ்டோன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து ரைஸ் அண்டு ஸ்டோன் இங்கே வரும். செப்பரேஷன் ஆஃப் விசிபிள் அன்டிசைரபிள் காம்போனண்ட் வந்து ரைஸ் அண்ட் ஸ்டோன், அது வந்து ஹேண்ட் பிக்கிங். செப்பரேஷன் ஆஃப் ஹெவியர் அண்ட் லைட்டர் காம்போனண்ட், அது வந்து என்னென்னா ஹஸ்க் அண்டு பேடி, அது வந்து வினோயிங் தான். செப்பரேஷன் ஆஃப் இன்சொல்யூபிள் மெட்டீரியல். ஸோ இன்சொல்யூபிள் மெட்டீரியல் வந்து என்ன, சாக் பவுடர் இருக்கு இல்லையா, வாட்டர் மிக்ஸ்டு வித் சாக் பவுடர் அது. ஸோ இங்கே வந்து தேர்ட், வாட்டர் மிக்ஸ்டு வித் சாக் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து தேர்ட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் இங்கே வரும் தேர்ட். செப்பரேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் காம்போனன்ட் ஃப்ரம் நான் மேக்னெட்டிக் காம்போனன்ட்ஸா. ஸோ ஃபோர்த் ஒன் வந்து எங்கே வரும் அப்படின்னா அயன் இம்பியூரிட்டி. ஸோ இங்கே வரும் அயன் இம்பியூரிட்டி. ஸோ அயன் இம்பியூரிட்டிஸ் அப்படின்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் செப்பரேஷன் ஆஃப் சாலிட் ஃப்ரம் லிக்விட், அது வந்து என்னென்னா டீகேண்டேஷன், அதாவது சாண்ட் அண்ட் வாட்டர், அது வந்து டீகேண்டேஷன். ஓகேவா? மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த லெசன் போகலாம். ஸோ அடுத்த லெசன் வந்து என்ன அப்படின்னா தாவர உலகம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லெசன் இஸ் லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ், யூனிட் 4 லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். பாண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப், அது வந்து ஆப்ஷன் பி ஃப்ரெஷ் வாட்டர். த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டொமேட்டோ வந்து டிரான்ஸ்பிரேஷன். ஆர்கன் ஆஃப் அப்சார்ப்ஷன், அது வந்து ஆப்ஷன் ஏ ரூட். The habitat of water highs and this, option A aquatic. அடுத்து வந்து fill in the blanks. ஸோ fill in the blanks பார்த்துக்கோங்க. Earth surface is covered by dash percentage of water. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 70% of water. The driest place on the earth வந்து என்ன சொல்லுவோம், desert அப்படின்னு சொல்லுவோம். Fixation and absorption are the main function of roots. Primary organs of photosynthesis வந்து எது அப்படின்னா leaves. Taproot system is present in, எதில் வந்து இருக்கும் அப்படின்னா dicotyledons இருக்கு இல்லையா. ஸோ dicotyledons பிளான்ஸில் தான் taproot system வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பிளான்ட் கேன் live without water. ஸோ அது வந்து ஃபால்ஸ். பிளான்ட்டுக்கு வந்து வாட்டர் தேவைப்படுது. ஆல் பிளான்ட் ஹாவ் குளோரோஃபில், அது வந்து ட்ரூ. பிளான்ட் ஹாவ் 3 பார்ட்ஸ், ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். பிளான்ட்டில் வந்து 3 பார்ட்ஸ் மட்டுமா இருக்குது, நிறைய பார்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஃப்ளவரிங் பார்ட்ஸ் இருக்குது, ஃப்ரூட் இருக்குது, சீடு இருக்குது. ஸோ இது வந்து ஃபால்ஸ். மவுண்டெயின் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர், அதுவும் வந்து ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா மவுண்டெயின் வந்து டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டேட்டோட ஒரு எக்ஸாம்பிள். ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டேட் அப்படின்னா பாண்ட், ரிவர், லேக்ஸ் அதெல்லாமே. ரூட் இஸ் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன், அதுவும் வந்து ஃபால்ஸ். ஏன்னா லீவ்ஸ் தான் ஸ்பைனாக வந்து மாடிஃபை ஆகிருக்கும். Green plants need sunlight, அது வந்து ட்ரூ. ஸோ அடுத்து வந்து மேட்ச் த ஃபாலோயிங். மவுண்டெயின். ஸோ மவுண்டெயின் அப்படின்னா என்னென்னா ஹிமாலயா. ஸோ ஒன்றுக்கு வந்து டி. டெசர்ட் அப்படின்னா அது வந்து ட்ரை பிளேஸ். ஸோ 2க்கு வந்து சி. ஸ்டெம் அப்படின்னா என்னது, மோனோகாட். ஓகேவா? சாரி, ஸ்டெம் அப்படின்னா பிரான்ச்சஸ். ஸோ 3க்கு வந்து பி. ஸ்டெம் வந்து பிரான்ச்சஸ். ஸோ 3க்கு வந்து பி. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா லீவ்ஸ் தான். 4க்கு வந்து இ. ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்னா அது வந்து மோனோகாட். டேப் ரூட்னா நம்ம டைகாட் படித்தோம் இல்லையா. ஸோ ஃபைப்ரஸ் ரூட் வந்து மோனோகாட். ஆப்ஷன் வந்து ஏ. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் கரெக்ட் சீக்வன்ஸ். ஸோ இதில் வந்து கரெக்ட் சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும்னா இதில் ரூட் வரும். ஃபர்ஸ்ட் வந்து ரூட் வரும், அதுக்கப்புறமா ஸ்டெம் வரும், செகண்ட் வந்து ஸ்டெம் வரும், தேர்ட் வந்து லீவ்ஸ் வரும், அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து என்னன்னா ஃப்ளார் வரும். அதே மாதிரி செகண்ட் ஒன்னுக்கு வந்து எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன வரும்னா ஃபிக்ஸேஷன், ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸேஷன், அப்புறமா அப்சார்ப்ஷன், தேர்ட் வந்து கண்டக்ஷன், அண்ட் ஃபைனலாக தான் என்னென்னா டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இந்த ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அடுத்து வந்து யூனிட் 5 லிவிங் ஆர்கானிசம், அதாவது யூனிட் 5 வந்து லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ். ஓகேவா. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த ஸ்டடி ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் ஆர் ஆர்கானிசம் இஸ் கால்ட் வந்து என்னென்னா பயாலஜி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் வந்து அடாப்டேஷன், ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்க்ரீஷன். ஸோ இது எல்லாமே வரும். ஸோ அதனால் ஆப்ஷன் வந்து என்னென்னா ஆப்ஷன் டி. ஸோ 2ல் வந்து டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் லிசர்ட் ப்ரீத் த்ரூ தேர். லிசர்ட் வந்து எது வழியாக ப்ரீத் பண்ணும் அப்படின்னா லங்ஸ். ஆல் அனிமல்ஸ் நீட்ஸ் என்னென்னா ஆப்ஷன் சி ஏர், ஃபுட் அண்ட் வாட்டர். ஸோ எல்லா அனிமல்ஸ்க்கும் என்ன தேவை, ஏர், ஃபுட் அண்ட் வாட்டர் வந்து தேவை. அப்புறமா 5th கொஸ்டின் விச் அனிமல் ஹேஸ் த ஸ்பெஷல் ஆர்கன் ஆஃப் ப்ரீத்திங் கால்டு கில்ஸ். ஸோ கில்ஸ் வந்து எதுக்கு இருக்கும், ஃபிஷ்ஷுக்கு. Choose the set that represent only biotic component of a habitat. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி aquatic plant, fish, frog and insect. 7th question which of the following cannot be called as a habitat. ஸோ which of the following cannot be called as a habitat வந்து ஆப்ஷன் சி cultivated land with grazing cattle. Birds fly in the air with the help of. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி hollow and light bones. 9th question Paramecium moves from one place to other with the help of. ஸோ இது வந்து சிலியா இருக்கு இல்லையா, ஸோ அது மூலமாக தான் அது மூவ் ஆகுது. ஆப்ஷன் டி சிலியா. கங்காரு ரேட் lives in. ஸோ கங்காரு ரேட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா டெசர்ட் ஹேபிடேட்டில் தான் இருக்கும். ஸோ fill in the blanks. வாட்டர் பாடி, டெசர்ட், மவுண்டன். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹேபிடேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் செல் ப்ரெசன்ட் அனிமல்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு யூனிசெல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். ஓகேவா. தேர்டு கொஸ்டின் டெய்ல் ஆஃப் பேர்ட்ஸ் ஆக்ட் அஸ் எ ரூடர் விச் ஹெல்ப்ஸ் டு. ஸோ இது வந்து அதோட டெய்ல் வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னா அந்த டேரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. ஸோ கண்ட்ரோல் த டேரக்ஷன் ஆஃப் மூமெண்ட்ஸ். So control the direction of movements. Amoeba moves with the help of. So amoeba வந்து எது வழியா மூவ் ஆகும் அப்படின்னா சீடோபோடியா. ஸோ சீடோபோடியா அப்படின்னா ஃபால்ஸ் ஃபுட் அப்படின்னு மீனிங். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஹேபிடேட் இஸ் a living or dwelling place of an organism. இது வந்து ட்ரூ. The geographical feature and environmental condition on earth remain same from one place to another. அது வந்து false because அது சேம் கிடையாது, வேரி ஆகும். Amoeba is a unicellular organism and it moves with pseudopodia. அது வந்து true. Birds can see only one object at a time. அது வந்து false. ஏன் அப்படின்னா பேர்ட்ஸுக்கு வந்து 2 ஆப்ஜெக்ட்டை ஒரே டைமில் பார்க்க முடியும். அது வந்து பைனாக்குலர் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து பாரமீசியம் இஸ் எ மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். ஸோ இந்த பாரமீசியம் வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் தி ஃபாலோயிங். அதில் வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட்ஸ் அண்ட் டெசர்ட். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எகெயின் அதை வந்து ஹேபிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சம் லிவிங் திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சிங்கிள் செல். ஸோ சிங்கிள் செல் அப்படின்னா அது வந்து என்னது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். த ப்ரீத்திங் ஆர்கன் ஆஃப் ஏ ஃபிஷ்ஷோட ப்ரீத்திங் ஆர்கன் வந்து என்னது கில்ஸ். த லிசர்ட் டேஷ் ஆன் த கிரவுண்ட் வித் இட்ஸ் claw ஆன் இட்ஸ் ஃபீட். ஸோ லிசர்ட் வந்து என்ன பண்ணும், மூவ் பண்ணும் இல்லையா. ஸோ லிசர்ட் மூவ்ஸ். கேமல் ஸ்டோர் டேஷ் இன் இட்ஸ் ஹம்ப். ஸோ அந்த ஹம்பில் கேமல் வந்து என்ன ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா ஃபேட். நெக்ஸ்ட் வந்து
நேம் இதில் வந்து தேர்டு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நேம் த லோக்கோமோட்டரி ஆர்கன் ஆஃப் அமீபா ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, சீடோபோடியா. செகண்ட் கொஸ்டின் வந்து கேமல் வந்து இந்தியாவில் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா ராஜஸ்தான். ஓகேவா. அப்புறமா வந்து ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்துக்கோங்க. விச் ஸ்ட்ரக்சர் ஹெல்ப் தி பேர்டு டு சேஞ்ச் இஸ் டேரக்ஷன் ஒயில் ஃப்ளையிங் இன் ஏர். ஸோ ஆல்ரெடி நம்ம அங்கே ஃபில் இன் த பிளான்ஸில் பார்த்தோம். ஆன்சர் வந்து அதோட டெய்ல், பேர்ட்ஸோட டெய்ல். ஸோ யூனிட் 6 அடுத்தது ஹெல்த் அண்ட் ஹைஜீன். ஸோ சிக்ஸ்த்து டேர்ம் சயின்ஸ், அதாவது சிக்ஸ்த்து டேர்ம் 1ல் சயின்ஸோட லாஸ்ட் லெசன் தான் யூனிட் 6 ஹெல்த் அண்ட் ஹைஜீன். ஸோ அவர் பாடி நீட்ஸ் டேஷ் ஃபார் மசில் பில்டிங். ஸோ மசில் பில்டிங்க்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ப்ரோட்டீன். ஆப்ஷன் சி வந்து ப்ரோட்டீன். ஸ்கர்வி இஸ் காஸ்ட் டியூ டு தி டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டாமின் சி. ஆப்ஷன் சி விட்டாமின் சி. கால்சியம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டேஷ். ஸோ கால்சியம் வந்து எதோட எக்ஸாம்பிள் அப்படின்னா மினரல்ஸோட எக்ஸாம்பிள். பாக்டீரியா ஆர் வெரி ஸ்மால் டேஷ் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ பாக்டீரியா அப்படிங்கிறது வெரி ஸ்மால் ப்ரோகேரியோட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த்து, வி ஷுட் இன்க்ளூட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன் அவர் டயட் பிகாஸ். ஏன் அப்படின்னா they are rich in minerals and vitamins. Option C, they are rich in minerals and vitamins. True or false? There are 3 main nutrient present in food. அது வந்து false. ஏன் அப்படின்னா டோட்டலாக 6 nutrients இருக்கும். ஓகேவா. Fats are stored as energy by our body. அது வந்து true. All bacteria have flagellae. ஸோ எல்லா பாக்டீரியாவுக்கும் வந்து flagellae வந்து கிடையாது. It's false. Iron helps in the formation of hemoglobin. இது வந்து true. Virus can grow and multiply outside the host. அது வந்து false because வைரஸ் வந்து ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளாடி போய் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வளரும், மல்டிப்ளை ஆகும். வெளியே அந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே வெளியே வந்து பார்த்திங்கன்னா அது டெட் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து fill in the blanks. malnutrition leads to deficiency diseases. So malnutrition leads to deficiency diseases. Iodine deficiency leads to dash in adults. Goiter, Goitre. Vitamin D deficiency cause rickets. So vitamin D deficiency cause rickets. Fourth one, typhoid is transmitted due to contamination of dash and dash. So answer வந்து food and water. Fourth one ஓட answer வந்து food. Fifth one, influenza is a dash disease. So influenza அப்படிங்கிறது a viral disease or it is a virus causing disease. Fourth one, completely analog. ரைஸுக்கு வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்னா பல்சஸுக்கு வந்து என்னென்னா ப்ரோட்டீன். ஓகேவா. விட்டாமின் டிக்கு வந்து ரிக்கெட்ஸ் அப்படின்னா விட்டாமின் சி வந்து ஸ்கர்வி. அயோடின் காய்டர் அப்படின்னா அயன் வந்து என்னென்னா அனீமியா. காலரா வந்து பாக்டீரியானா ஸ்மால் பாக்ஸ் வந்து வைரஸ். நெக்ஸ்ட் வந்து மேட்ச். விட்டாமின் ஏ. ஸோ நமக்கு தெரியும் விட்டாமின் ஏனால் வர டிசீஸ் வந்து நைட் பிளைண்ட்னஸ். ஸோ ஒன்றுக்கு வந்து பி. விட்டாமின் பி. ஸோ விட்டாமின் பினால் வர டிசீஸ் வந்து பெரி. ஸோ 2க்கு வந்து டி. விட்டாமின் சினால் வர டிசீஸ் வந்து ஸ்கர்வி. ஸோ 3க்கு வந்து இ. விட்டாமின் டினால் வர்றது வந்து ரிக்கெட்ஸ். 4க்கு வந்து ஏ. விட்டாமின் ஈனால் வர டிசீஸ் வந்து ஸ்டெர்லிட்டி. ஸோ 5க்கு வந்து சி. கம்ப்ளீட்லி டயக்ராம். ஸோ நான் என்ன சொன்னேன், நியூட்ரியன்ஸ் வந்து 6 இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா அது என்னென்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், விட்டாமின், மினரல்ஸ் அண்டு வாட்டர். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன். ஸோ கார்போஹைட்ரேட் வந்து எனர்ஜி கிவிங் காம்பனன்ட், ப்ரோட்டீன் வந்து பாடி பில்டிங் காம்பனன்ட். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் 6th term 1ல் சயின்ஸில் புக் பேக் ஆன்சர் எல்லாமே வந்து சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த 6th term ஃபுல்லாகவே சயின்ஸ் ப்ளஸ் சோஷியல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஃபுல் லெசன்ஸையும் நான் கவர் பண்ணி வந்து பிளேலிஸ்ட்லேயே 6th term அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் போய் பாருங்கள். நான் இந்த லெசன்ஸுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது மறக்காமல் வந்து பாருங்கள். வேணும்னா நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். தேங்க்யூ.